ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே சூயுவோட குளிக்கிற ரூம்குள்ள ஊஷா நுழைஞ்சிருந்தா யார் அது அப்படின்னு சூயு கேட்க ஆரம்பிச்சிருந்தா அதோட தான் முடிஞ்சது. சூயு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள வென்னு வந்துடுறான். என்ன பாஸ் வேற யாரும் வரல, நான் இங்க தானே நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க சூயு உள்ள பார்த்தா ஒரு பூனைக்குட்டி சுத்திட்டு இருக்கு. அந்த பூனைக்குட்டி தான் சத்தம் போட்டுச்சா அப்படின்னு அது ஊஷான்னு தெரியாம அதை எடுத்து மடியில வச்சுட்டு, என்ன பூனைக்குட்டி எதுக்காக இங்க உள்ள வந்த அப்படின்னு அதுகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே ஊஷா பாக்குறா. அப்படியே நைஸா அங்க இருந்து பூனை குட்டியா கிளம்பி வெளியே போயிடுறா. இங்க அதுக்குள்ள சூயு வெளியே வந்துட்டு அந்த குட்டி இந்த சாபக்கல் இருக்குல்ல அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்கான். நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், எத்தனையோ ஆத்மாங்க என் கையில சிக்கிற மாதிரி வருது, ஆனா அதுக்குள்ள என் கையை விட்டு கிளம்பி போயிடுதுங்க. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், யார் இதுங்களை காப்பாத்துறா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சாபக்கல்ல ஒரு குட்டி பவுச்ல போட்டு அதை தரக்குள்ள போட்டு மூடி வச்சிடுறான். அதுக்கும் மேல ஒரு பெரிய ஒரு லாக் ஒன்னையும் போட்டுடுறான். இதை யாரும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்க இன்னொரு பக்கம் என்னடா ஊஷா போனா இன்னும் ஆளை காணுமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஊஷா அங்க வந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஷி இருக்கான்ல அவன் பேரை ஷூ அப்படின்னு சொல்றாங்க. ஷூ கூட கேட்க ஆரம்பிக்கிறான், சாபகல் எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு. ஊஷா உடனே நான் எடுக்காம வருவேனா, இங்க பாரு அப்படின்னு சாபக்கல்ல காட்டுறா. பார்த்தா ஊஷா ஏற்கனவே நம்ம சூயோட இடத்துக்கு போகும்போது அந்த சாபக்கல் எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு ஃபேக் கல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் மாட்டியிருக்கா. அந்த கல்லை பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கா. உடனே எங்க ஷூ பாத்துட்டு இருக்கான். என்னது கல்லை எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்னா நீ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க அப்படின்னு ஊஷா கேக்குறா. இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இந்த 4 தலைவர்கள் வேற வந்திருக்காங்க பெரியவங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பெரியவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ஊஷா, இன்னொரு பக்கம் தாய்ஷா, 2 பேரும் சேர்ந்து பவர் கொடுத்து அந்த கல்லை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா சாபக்கல்லு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதான், அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா அந்த 2 பேரால சேர்ந்து அழிக்கவே முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. பெரியவங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு தாய்ஷா கேக்குறா. சரி போனா போகுது அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பெரியவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண வர அந்த கல்ல அப்பயும் எல்லாரோட பவரையும் எதிர்த்து தாங்கிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அது இந்த ஷூ இருக்கான்ல அவன் பக்கத்துல வேகமா வர ஆரம்பிக்குது. ஆனா அவனுக்கும் முன்னாடி போய் நின்னுட்டு ஊஷா அந்த கல்லை தடுத்து நிறுத்திடுறா. அது கொஞ்சமும் பவரே இல்லாம ஊஷாவோட கையில வந்து விழுது. என்னது இது, இதை ஏன் அழிக்கவே முடியல, ஆனா இதுக்குள்ள இருக்கிறது சாதாரணமான வெறுப்பு கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது யாரோடதான் இருக்கும், 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குட்டி சாத்தான் இருந்தது இல்ல அதோட ஆத்மாவாதான் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல எங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய காடு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டுல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. விறகெல்லாம் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அந்த பார்த்தா புகை மூட்டம் ஆயிடுது. என்னது திடீர்னு புகை மூட்டம் ஆயிடுச்சு, பனி மூட்டமா இருக்கு, குளிர வேற செய்துன்னு அவர் பேசிக்கிட்டே வராரு. ஆப்போசிட்ல யாரும் முகத்துல துணி போட்டு வராங்க. நல்ல வேலை ஒரு கம்பெனிக்காவது ஆள் இருக்கு. இங்க என்னங்க திடீர்னு பனி மூட்டமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்க, என்னப்பா என்ன தெரியலையா அப்படின்னு முகத்துல துணியை போட்டிருக்கவங்க துணி எடுக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு இருக்க ஆளோட அம்மா தான் அங்க இருக்காங்க. அம்மா என்னம்மா இது, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, நீங்க இல்லாம நான் எத்தனை வருஷமா தெரியுமாமா அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு அந்த பையன் அப்படியே அவங்க அம்மா காலை கட்டி பிடிச்சிட்டு அந்த ஆளு அழ ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அவங்க அம்மாவே கிடையாது, அது ஒரு சாத்தானா மாறிடுது. இந்த மனுஷங்களை ஏமாத்துறது எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட உடம்புல இருந்து ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுக்குது. அந்த ஆள் அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. ஈஸி, இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த முடியுமோ ஏமாத்தி சக்தி எல்லாம் எடுத்துட வேண்டியதான்னு அந்த கேரக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கு. இங்க இந்த விஷயம் நம்ம சூயுக்கு தெரிய வருது. சூயு கேட்டுட்டு இருக்கான், அப்படியா இப்படி ஒரு கேஸ் இருக்கா, மவுண்டன்ல ஆளுங்க காணாம போறாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அதுல ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆளு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்காராம். அவங்க அம்மா வியாதி வந்து இறந்து போய் பல வருஷம் ஆச்சாம். என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு நம்ம சொல்ல உடனே சூயு பாக்குறான், இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல, இது யாருக்கு போக போகுது, நம்ம மிஸ்டிக் ஃபோர்ஸ்க்கு வருமா வராதா அப்படின்னு கேக்குறான். மிஸ்டிக் ஃபோர்ஸ்ல இருந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குல்லடா, ஆல்ரெடி 3 பேர் அந்த மலைக்கு அமுச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி உண்மையாவே இந்த 3 பேர் மலையில ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல இருந்து வந்துட்டு என்னது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், யாரையும் கண்டுபிடிக்க முடியல, நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கும்போதே திடீர்னு அந்த இடம் பனிமூட்டம் ஆயிடுது. அங்க பார்த்தா 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் ஏற்கனவே அந்த சாத்தான் கிட்ட மாட்டி ஜோம்பி மாதிரிதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சாத்தான் அங்க வந்துடுறா. அடுத்த கிறுக்கு கூட்டம் வந்துருச்சு. இவங்களையும் யூஸ் பண்ணி அவங்க உடம்புல இருந்து ஆத்மாவை திருடி பவரை ஏத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 3 பேரும் ஆமா ஆப்போசிட்ல வர்றது ஜோம்பி மாதிரி இருக்கு, என்னது அதுங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையேன்னு சொல்லும் போதே அந்த பேய் அங்க வந்துடுறா. இந்த 3 பேரோட ஆத்மாவையும் புடுங்கிறதுக்கு வந்துடுறா. ஆனா அதுக்குள்ள அங்க யாரோ தடுத்து நிறுத்திடுறாங்க அந்த லேடிய. அதனால இந்த 3 போலீஸும் ஜோம்பி மாதிரி வந்தாங்கல்ல அவங்களையும் மயக்கம் போட வச்சுட்டு அந்த ஆத்மா அங்க இருந்து போயிடுறா. இந்த 3 பேரும் போய் பாக்குறாங்க, என்னது இது உயிர் இருக்கா இல்லையான்னு ஒண்ணும் புரியல, சரி காப்பாத்தி கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கால சாத்தான், அவகிட்ட யாரோ ஒருத்தங்க தடுத்து நிறுத்தினாங்கல்ல அவங்க வந்து பேசுறாங்க. ஒரு எலி ஆத்மா தான் வந்து பேசியிருக்கு, நீ ஒரு சாதாரண எலி ஆத்மா, என்ன
எதுக்கு தடுத்து நிறுத்தின அப்படின்னு அந்த சாத்தான் கேக்குறா. இங்க பாரு, நீ இந்த மாதிரி ஓவரா அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தனா உன்னை பத்தி கேட்ல அடுக்கு ஸ்னேக்ல அடுக்கு 2 பேருக்குமே தெரிஞ்சிரும். அப்புறம் அவங்க உன்னை தேடி வருவாங்க, உன்னை கொன்னுடுவாங்க. போனா போது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி மாற்ற நிலைமையில இருந்து இருந்தா கூட நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பல, கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்ல உடனே இந்த சாத்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சூயு நேரா போறான், கேஸ் ஃபைல வச்சிட்டு இருக்கான். 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஃபைல் ஒண்ணு மிஸ் ஆகுது. உடனே சூயு உங்க பாஸ் கிட்ட வந்து அந்த கேஸ் ஃபைல் மிஸ் ஆகுது, அது எனக்கு வேணும்னு சொல்ல மிஸ் ஆகுதா, சரி போனா போது விடுறா, 18 வருஷம் ஆச்சு, அது எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருக்கன்னு அந்த பாஸ் கேக்குறாரு. இல்ல எனக்கு அந்த கேஸ் ஃபைல் வேணும் அப்படின்னு இவன் அடம் பிடிக்க ஆரம்பிக்க அது ராஜாட்ட இருக்கு. இப்ப என்ன பண்ண முடியும், உன்னால போய் இதை வாங்கிட்டு வர முடியுமா, முடியாதுல்ல. பேலஸ்ல இருந்து வாங்குற அதிகாரமும் அந்தஸ்தும் நமக்கு கிடையாது, வாயை மூடிட்டு அப்படின்னு பாஸ் கத்துறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஆள் ஓடி வரா, நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே பாஸ் 2 ஆளுங்களை கூட்டிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டு இருக்காரு. சூயு அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறான். இல்ல அந்த மலையில நிறைய பேர் காணாம போனாங்கல்ல, 6 பேர் கிட்ட காணாம போயிட்டு அந்த 6 பேரும் கிடைச்சிட்டாங்களாம். ஆனா அவங்க எல்லாம் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்களாம், என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையா அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த விஷயம் தாய்ஷாவோட அப்பா லூ இருக்காருல மினிஸ்டர், அவருக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல சூயோ அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கான். தாய்ஸாவும் இன்னொரு பக்கம் ஊஷாவும் ஒன்னா வண்டியில உட்காந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. தாய்ஷாவோட அப்பா இருக்காரு, அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் சூயோட பாஸ் கிளம்பி போயிருக்கான். மக்களும் வேகமா கூட்டமா வந்து எங்களை காப்பாத்துக்க மினிஸ்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. தாய்ஷாவோட அப்பா சூயோட பாஸ பார்த்து என்ன செய்ய போறீங்க, விசாரிக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க, அது அந்த ஊர் கேசுங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் விசாரிக்கணும், மிஸ்டிக் ஃபோர்ஸோட எல்லையில அது வராதுங்கன்னு சொல்ல, யோ என்னையா சொல்லிட்டு இருக்க, நானே போய் விசாரிக்கணும் போல, ஆத்மா கேஸ் எல்லாம் விசாரிக்கிறது உங்க வேலை தானே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சூயு வந்துடுறான். சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் வேணா போய் இதை விசாரிச்சு பார்த்துட்டு வரவான்னு சொல்ல பாஸ் நேரா சூயோட்ட போயிட்டு நீ ரொம்ப ஓவர் திமிரா பண்ணிட்டு இருக்காத, அடக்கி வாசி, இது நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்ல, இல்ல பாஸ் நான் போயிட்டு வரேன், என்னால முடியும்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு பாக்குறான். தாய்ஷா சொல்றா, என்னடி இது உன் ஆளு வந்துட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான் போல, தனியா போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் அப்படிதான் பயப்பட மாட்டான் அப்படின்னு ஊஷா சொல்றா. திடீர்னு ஏதோ மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஊஷா மறுபடியும் டீமன் உலகத்துக்கு போயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியல, நான் தான் போய் கண்டுபிடிக்கணும் போல, எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்ல உடனே எங்க ஷூ பாக்குறான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்மா, அதை கண்டுபிடிக்கிறது ஆபத்து, அதுவும் இல்லாம உனக்கு நைட்டு மட்டும் தான் சக்தி வரும், நீ எப்படி பகல்ல போய் இதை கண்டுபிடிப்ப, வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப யாரும் உங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தி ஓடி வந்துடுறா. ஓடி வந்துட்டு ஏதோ ஒரு வெப்பனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம ஊஷா சொல்றா, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்றால, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்ல, குகைக்குள்ள இருக்கு, அது பெருசா இருக்கு அப்படின்னு மட்டும் திக்கி திக்கி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. ஷூ பாக்குறான், இந்த ஒரு வெப்பன் இருக்கே சாதாரணமானது கிடையாது, இந்த சாபக்கல்லுக்கு இது பவர் கொடுத்துட்டு இருக்கு, இத பத்தி தான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இத நார்மலான ஆளுங்களால பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்குதான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஊஷா சொல்றா. உனக்கு மார்னிங் சக்தி இருக்காதே அப்படின்னு மறுபடியும் ஷூ கேட்க, அதை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூயு கிளம்புறான். சூயு நேரா கிளம்பி வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கான். ஏன் ஊஷா மேடம் வரலன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் உங்களுக்கு பக்காவான ஜோடி, உங்ககிட்ட காசே இல்ல, அவங்க கிட்ட நிறைய இருக்கு, இதுக்கும் மேல ஜோடி பொருத்தம் என்ன வேணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சூயு யோசிக்கிறான், இவன் வீட்டுக்கு வரும்போதுதான் ஊஷா இந்த இடத்துல குதிரையும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது, ஒரே சேரா இருக்கு, நடந்து வந்தது கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அத பத்தி சூயு யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம தான் கொஞ்சம் காசு இருக்குல்ல, வர வழியில வாசல் சரியில்லை, ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கு, அதை சரி பண்ணுன்னு சொல்ல, இதை சரி பண்ணதுக்காக தான் காசு சேர்த்தீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இதுக்கு மேல நமக்கு கழுத வண்டி வேண்டாம், நம்ம வண்டியை பிரிச்சுட்டு கழுதைய வேற யாருக்கிட்டயாவது வித்துடுன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்றீங்க, வேண்டாம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு வெண்ணி கெஞ்சுறான். ஆனா நம்ம சூயு முடிவு பண்ணிடுறான், போய் வித்துரு, இதுக்கு மேல அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊஷாவை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஊஷா ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரையும் துரத்திட்டு 2 பேர் உட்காடுறாங்க. ஊஷா எந்திரிக்கிறா. டேய் எந்திரிங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. என்ன எங்க அக்கா என்ன பாத்துக்க சொல்லி அனுப்புனாங்களா, இந்த ஊரை விட்டு முதல் தடவையா இப்பதான் கிளம்புறேனா என்ன, ஆல்ரெடி போயிருக்கேன், உயிர் எடுக்கிறதுக்காகவே வரீங்க, வந்து தொலைங்க அப்படின்னு ஊஷாவை அவங்களை கூட்டிட்டு இந்த மலைக்கு போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம சூயும் முன்னாடி மலைக்கு போயிடுறான். இங்க கேஸ நான் விசாரிக்க போறேன்னு சொல்றான். அங்க வர இந்த பாதிக்கப்பட்ட 3 பேரும் மயங்கி இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே நம்ம சூயுவோ ஒரு ஆளா கூட மதிக்கல. பாக்க டம்மியா இருக்க, உன்ட பவரே இல்ல, நீ விசாரிக்க போறியா, கிளம்புப்பா, இது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வர ஊஷா அத்தனையும் காதுல வாங்கிடுறா. அம்பு ஒண்ணு விடுறா. நான் யாருன்னு தெரியும்ல, இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கூட வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் சீலையும் காட்ட சொல்ல, ஆமா இவங்க ராஜ குடும்பத்து பொண்ணுதான், ராஜ குடும்பத்து ஆளுங்களே நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நிக்கிறாரே சூயு, அவரும் நல்லா படிச்சவரு, ரொம்ப அறிவாளி, அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு, மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த மலைக்கு போனவங்க தான் அந்த மாதிரி ஆறாங்க, நீங்க போறதுனா கூட பாத்து போங்க, எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்ல ஊஷா
உஷா அங்க வந்துடுறா. சரி ஓகே நானும் கூட வரேன் அப்படின்னு அவ கழுதையில உட்கார்ந்து போயிட்டு இருக்க. சூயு அவளை கூட்டிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. 2 பேர் மட்டும் தான் போறாங்க. நீ ஆள் பார்க்க வீக்கா இருக்க, தனியா மலைக்கு போனா 2 மணி நேரத்துல மயங்கி விழுந்துருவ. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கூட இருந்தாதான் உன்னை எழுப்பி கூட்டு வர முடியும். அதுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு உஷா சொல்றா. சூயு எதையும் கண்டுக்காம சிரிச்சுட்டே எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் பாத்துக்கலாம் போடா அப்படின்னு உஷா சொல்றா. இங்க இன்னொரு பக்கம் ஷூவை பாக்குறதுக்கு சீனியர் ஒருத்தர் வந்துடுறாரு. நீங்க சொன்னீங்களேன்னு தேடினேன், எவ்வளவு தேடியும் எலி ஆத்மாவை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, நல்லா தேடி பாருப்பா, இல்ல உன்னால முடியலன்னா ஊஷா கிட்ட நான் சொல்றேன்னு சொல்ல, ஊஷாக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, ஏன் நீங்க என்ன நம்பலையா, என்ன தேடி கண்டுபிடிக்க விட மாட்டீங்களா அப்படின்னு ஷூ கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தீங்க, நீயும் ஊஷாவும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் அவ பாதி ஆத்மா பாதி மனுஷி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளை காப்பாத்துற அப்படின்னு உன்னோட லைஃப் தொலைச்சிடாத, உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஷூ மறுபடியும் திரும்ப வரான். அந்த இடத்துல யாரையோ ஒருத்தங்கள மறைச்சு வச்சிருக்கான். பார்த்தா அந்த எலி ஆத்மாவை தான் மறைச்சு வச்சிருக்கான். நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஊஷாக்கே கஷ்டம் கொடுக்க பாக்குறியா, ஒன்னால அவளுக்கு பிரச்சனை, நான் உன்னை இப்ப பண்றதுல ஊஷாக்கு கொஞ்சம் சக்தியாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டும்னு பக்கத்துல இருக்கிற நெருப்புல இந்த எலி ஆத்மாவை போட்டுடுறான். யார்கிட்டையும் சொல்லாம இந்த வேலைய ஷூ பாத்துட்டு இருக்கான். இங்க ஊஷாவும் நம்ம சூயுவும் நேரா காட்டுக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள மலையோட உச்சியில இவ்வளவு அழகான பூ இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அங்க அந்த பனிமூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த காத்து நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா 2 மாஸ்க் எடுத்து கழுதைக்கு ஒண்ணு கட்டிட்டு நம்ம சூயுக்கும் கொடுக்குறா. அவளும் ஒண்ணு கட்டிக்கிறா. 2 பேருமே நடந்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி ஊஷா கீழே விழுந்துற உடனே நம்ம சூயு பாக்குறான். என் முதுகுல தொத்திக்கோங்க, உங்களை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஊஷாவும் பல்ல காட்டிட்டே முதுகுல ஏறி உட்காந்துக்கிறா. நல்லா ஜாலியா பட்டாம்பூச்சி பறந்து ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து சூயுவோட தலை மேல விட சூயு கொஞ்சம் கொஞ்சமா அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் போல. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்க. ஊஷாவும் கியூட்டா சிரிச்சுட்டே 2 பேரும் லைட்டான காதலோட அங்க இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. உள்ள போறாங்க. 2 பேருக்கும் என்ன ஆக போது தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.